நம்ம சேனலில் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். புனித திருமுழுக்கு யோவான் கிமு 6 கிபி 26 கிறிஸ்துவின் முன்னோடியாக வந்த இறைவாக்கினரும் கிறிஸ்தவ சமயத்தின் முக்கிய நபரும் ஆவார். இறைமகன் இயேசுவின் உறவினரான இவர் யோர்தான் நதியில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். எனவே மற்ற யோவான்களிடம் இருந்து இவரை பிரித்து அடையாளப்படுத்தும் விதமாக திருமுழுக்கு என்ற அடைமொழி இவரது பெயரோடு இணைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமில் இவர் யஹ்யா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட செக்கரியா என்பவருக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி அவரது தந்தை செக்கரியா, குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்று இறைவாக்கு உரைத்தார். லூக்கா நற்செய்தியின் குறிப்புகள் இயேசுவின் தாய் மரியாவும் யோவானின் தாய் எலிசபெத்தும் உறவினர்கள் என்று குறிப்பிடப்படுவதால் இயேசுவும் யோவானும் சிறுவயதில் சேர்ந்து விளையாடி இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பல கிறிஸ்தவ ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அவற்றில் இயேசு சாதாரண உடையுடனும் யோவான் ஒட்டக முடியாலான ஆடையுடனும் காணப்படுகின்றனர். பழங்கால கிறிஸ்தவ மரபுகளின்படி யோவானின் பெற்றோர் அவரது சிறு வயதிலே இறந்து விட்டதாகவும் யோவான் பாலை நிலத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இயேசுவை சுட்டிக்காட்டும் காலம் வரும் வரை யோவான் பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார். தற்கால அறிஞர்கள் பாலை நில துறவிகளாக வாழ்ந்த எசேனியர்களில் ஒருவராக யோவானும் இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இயேசு பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய இந்த பாலைவன துறவிகள் தனிமையில் கடவுளை தியானித்து வந்ததோடு இஸ்ரேலரின் மனமாற்றத்துக்கும் அழைப்பு விடுத்தனர். மனமாற்றத்திற்கு அடையாளமாக திருமுழுக்கு பெறும் சடங்கை தொடங்கி வைத்தவர்கள் இவர்களே என்று நம்பப்படுகிறது. குரலொலி ஒன்று முழங்கிட்டு, பாலை நிலத்தில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசேயா யோவானின் பணியை பற்றி எடுத்துரைத்துள்ளார். இறைவாக்கினர் மலாக்கி, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று யோவானை பற்றி முன்னறிவித்து இருக்கிறார். இறைமகன் இயேசுவை சுட்டிக்காட்டவே பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக யோவான் வந்தார். திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நாட்டில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டு கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். பரிசேயர் சதிசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதி அடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மனிதரால் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று இயேசுவே இவரை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறார். திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமின்றி அதிகாரத்திலும் பதவியில் இருந்தவர்களின் நெருக்கீடான செயல்களையும் கடவுளின் பெயரால் கண்டித்தார். அவ்வாறு குறுநில அரசன் ஏரோது தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்ததை யோவான் கண்டித்து வந்தார். ஏரோதியாவின் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை
பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமிட்ட போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தான். இதனால் ஏரோதியா யோவான் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவைக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரை அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுவன், உனக்கு என்ன வேண்டுமானால் கேள், தருகிறேன் என்றாள். உடனே சிறுமி அரசன் விருந்தினர் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிகவும் வருந்தினான். ஆனால் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு தலை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் தன் சிறையில் சென்று அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். நன்றி.